தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாரந்தோறும் கல்வி சிந்தனைகள் என்ற தலைப்பில் மக்கள் மத்தியில் கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வையும் அது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் கடந்த கல்வி சிந்தனைகள் சம்பந்தமான வீடியோக்களில் தரவு அறிவியல் டேட்டா சயின்ஸ் சம்பந்தமாகவும் பவர் பிஐ என்ற ஒரு டூல் சம்பந்தமாகவும் 2 வீடியோக்களை பதிவு செய்திருந்தோம். அதில் இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சார்ந்த வீடியோக்களாக இருந்தது, டிபெண்டன்ட் வீடியோஸாக இருந்தது. டேட்டா சயின்ஸ் ஒட்டுமொத்த டேட்டாக்களை எப்படி உபயோகப்படுத்துவது சம்பந்தமான விஷயங்களை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பை தான் டேட்டா சயின்ஸ் என்ற அந்த வீடியோவில் நாம் விளக்கியிருந்தோம். டேட்டா சயின்ஸ் என்ற அந்த உலகத்தை பொறுத்தவரை டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் என்ற பல வேலை வாய்ப்புகள், பல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் பவர் பிஐ என்ற தொழில்நுட்பத்தை பற்றி அடுத்த வீடியோக்களில் நாம் பார்த்திருந்தோம். அந்த பவர் பிஐ என்ற தொழில்நுட்பத்தை பற்றி பேசிய வீடியோவில் பவர் பிஐ என்றால் என்ன, அது எந்த அளவிற்கு சாஃப்ட்வேர் துறையில் மிகவும் முக்கியமான ஒரு டூலாக கருவியாக இருக்கிறது என்பதை பற்றியும், சாஃப்ட்வேர் துறையில் அது ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன என்பதை பற்றியும், அதனை படிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன, ஊதியங்கள் என்னென்ன போன்ற விஷயங்களை பொதுவாக ஒரு ஓவர்வியூவாக நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக பவர் பிஐ என்றால் என்ன என்பதை தெரிவதற்கு கடந்த வீடியோக்களில் நம்மளுடைய மாநில தலைமை சார்பாக கல்வி சிந்தனைகள் என்ற அந்த தலைப்பில் வந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கான லிங்கை நாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதனை நீங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு இந்த வீடியோவானது தெளிவான முடிவை உங்களுக்கு கொடுக்கும். 3 விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று, how to learn Power BI, பவர் பிஐ கற்றுக்கொள்வது எப்படி. இரண்டாவது, how to earn Power BI certification, that is global certification, உலகத்தரமிக்க சான்றிதழாக இருக்கக்கூடிய பவர் பிஐ சர்டிஃபிகேஷனை பெறுவது எப்படி. மூன்றாவது, அந்த சர்டிஃபிகேஷனை பெறுவதற்காக நாம் எழுத வேண்டிய தேர்வு என்ன, அதற்கான கட்டணம் எவ்வளவு, அந்த சர்டிஃபிகேட்டினுடைய வேலிடிட்டி எவ்வளவு, அதாவது கால அவகாசம் எவ்வளவு என்பதை பற்றியான விஷயங்களை தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் சொன்னது how to learn Power BI. பவர் பிஐ எப்படி படிக்கணும், அதுக்கான கரிக்குலம் என்ன, அதுக்கான சிலபஸ் என்ன, எதனை படிப்பதன் மூலமாக நாம் பவர் பிஐ சர்டிஃபிகேஷனை பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாம் இதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி திரையிலையுமே இது தெரியும். அது நீங்கள் போக வேண்டிய இடம் learn.microsoft.com அப்படின்ற அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட் அசோசியேட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் நீங்கள் அந்த பாத்துக்குள்ளே போக முடியும். அந்த லேர்னிங் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்றலின் வழிமுறைகள், அந்த லேர்னிங் பாத்துக்குள்ளே நீங்கள் அதன் மூலமாகவும் செல்ல முடியும். கூகுளில் நீங்கள் போடும்போது PL 300 சர்டிஃபிகேஷன், பவர் பிஐயோடைய சர்டிஃபிகேஷனோட பேர் PL 300. அந்த PL 300 நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட் அசோசியேட் அப்படின்னு வரும். இந்த லிங்க்குள்ளே நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு திரையில் தெரிவது போன்று இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதனுடைய போர்ஷன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அப்படியே வரும். அட் த கிளான்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இதனுடைய லெவல் எவ்வளவு. மைக்ரோசாஃப்டை பொறுத்தவரையும் மொத்தம் 3 லெவலாக கோர்சஸை பிரிக்கிறாங்க. ஒன்று பிகினர், இன்னொன்று இன்டர்மீடியட், இன்னொன்று எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பவர் பிஐ எந்த கேட்டகரி கீழே வருதுன்னா இன்டர்மீடியட் அப்படின்ற கேட்டகரியில் வருது. பிகினர் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய அந்த பேட்ஜில் 1 ஸ்டார் இருக்கும். இன்டர்மீடியட் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய பேட்ஜில் 2 ஸ்டார் இருக்கும். எக்ஸ்பர்ட் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய பேட்ஜில் 3 ஸ்டார் இருக்கும். இப்போ பவர் பிஐயோடைய இந்த சர்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்படின்றதுனால டபுள் ஸ்டார் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதுல இதில் லெவல் என்ன சொல்லியிருக்காங்க,
இன்டர்மீடியேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ப்ராடக்டோட பேர் என்ன, எந்த சாஃப்ட்வேரில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பவர் பிஐ அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரில் தான் நாம் இதை பண்ணி பார்க்க போகிறோம். நாம் இந்த விஷயத்தில் நாம் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நிறைய ப்ராக்டிக்கலாக படிக்க வேண்டியது தான் நிறைய இருக்குது, ப்ராக்டிக்கலாக கற்றுக்க வேண்டியது தான் நிறைய இருக்குது. சரி, இந்த பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் நான் முடிச்சிட்டேன்னா அடுத்தது எனக்கு என்ன ரோல்? சர்டிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிருச்சு, நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டேன், சர்டிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. எனக்கு என்ன ரோல் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட், தரவியல் ஆய்வாளர் அப்படின்றது தான் ரோலுடைய பேர், டேட்டா அனலிஸ்ட். அதுக்கு நாம் படிக்க வேண்டிய சப்ஜெக்டுடைய பேர் பவர் பிஐ. நம்ம படிக்கிறோம் பவர் பிஐ எதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், அதாவது தரவு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதனுடைய இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டோம்னா இதுக்கான வேலிடிட்டி எவ்வளவு நாள் அப்படின்னா 12 மாதங்கள், அதாவது ஒரு வருஷம். முதல்ல எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நமக்கு குளோபல் சர்டிஃபிகேஷன், உலகத்தரம் மிக்க சான்று நமக்கு கிடைக்கும். இந்த சான்றிதழை வச்சு நாம் இந்தியாவிலையும் வேலை பார்க்கலாம், ஃபாரின் கம்பெனிஸ்லையும் வேலை பார்க்கலாம். இதோடைய வேல்யூ அப்படின்றது பெரிய வேல்யூ அப்படின்றத நம்ம போன வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். இது 21/10/2024 தகவல் படி அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது ஜம்ப் 2 அப்படின்னு ஒரு கேட்டகரி உள்ள வர்றாங்க. அதில் பார்த்தா 4 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஒன்று, ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவது எப்படி அப்படின்றது. ரெண்டாவது, ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம். சரி, ப்ரிப்பேர் எல்லாமே பண்ணியாச்சு, லேர்னிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. லேர்னிங்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. எந்த ஒரு படிப்பையும் நாம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அது சம்பந்தமான விஷயங்களை 2வது லிங்க்ல கொடுத்துருக்காங்க. 3வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேக் எக்ஸாம், ஒரு சின்ன எக்ஸாம் பண்ணி பாருங்க அப்படின்றத 3வது எக்ஸாம், அதாவது ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி, மார்க் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 4வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெனிவல் யுவர் சர்டிஃபிகேஷன். இது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ ஓவர் வியூ அப்படின்னு சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா பவர் பிஐயில் ஒரு 4 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். பவர் பிஐன்ற பிளாட்ஃபார்ம்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அதில் 4 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதில் நம்பர் 1 ப்ரிப்பேர் த டேட்டா, நம்பர் 2 மாடல் த டேட்டா, நம்பர் 3 விஷுவலைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா, நம்பர் 4 மேனேஜ் அண்ட் செக்யூர் பவர் பிஐ. ஸோ இந்த 4 டாபிக் தான் பவர் பிஐயோடைய ஒட்டுமொத்த சர்டிஃபிகேஷனுக்கான டாபிக். இந்த 4 டாப்பிக்கை எலாபரேட்டாக உள்ள தியரட்டிக்கலாகவும் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிக்கலாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன். பவர் பிஐ கோர்சஸ் இன்னைக்கு நிறைய இடங்களில் கோர்ஸாக நமக்கு கற்றுத்தராங்க. அதாவது ஃபீஸ் வாங்கிட்டு அதை கோர்ஸாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டானு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது செல்ஃப் லேர்னிங், நாம் சுயமாக கற்றுக்கொள்வது எப்படின்ற விஷயத்தை தான் சொல்கிறேன். இதுக்கு நாம் 30,000 40,000 50,000 60,000 நாம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்ஃபாக நாம் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். பொதுவாக நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் பவர் பிஐ இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், பவர் பிஐ, டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் பைத்தான், இந்த மாதிரி ஃபெமிலியரான சில டாபிக்ஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு டாபிக் பவர் பிஐன்ற டாபிக். இதை நாம் செல்ஃபாக எப்படி லேர்ன் பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்மளுடைய இந்த பேஜ்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். இந்த 4 டாபிக், அதாவது ப்ரிப்பேர் த டேட்டா, மாடல் த டேட்டா, விஷுவலைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா, மேனேஜ் அண்ட் செக்யூர் பவர் பிஐ இப்படின்னு ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த 4 டாபிக் சம்மந்தமாக இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒட்டுமொத்த பவர் பிஐக்கான சிலபஸ். இதை கம்ப்ளீட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா PL300 அப்படின்ற சர்டிஃபிகேஷனுக்கு நம்ம தயாராகிட்டோம்னு அர்த்தம். இதை முடிச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேக் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கணும், அதுக்கப்புறம் நாம அப்ளை பண்ணணும். இதை மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாடியூல்லையும் குறிப்பிட்ட லெசன்ஸ் இருக்கும். இந்த 6 மாடியூல், அதாவது கெட் ஸ்டார்டட் வித் மைக்ரோசாஃப்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூல், இது ஒரு மாடியூல். இந்த ஒரு மாடியூலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இதை லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 மாடியூல்ஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கவர் டேட்டா அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி. ரெண்டாவது கெட் ஸ்டார்டட் பில்டிங் வித் பவர் பிஐ அப்படின்னு அடுத்த மாடியூல். அடுத்தது 3வது மாடியூல் கிரியேட் இன்டராக்டிவ் ரிப்போர்ட்ஸ் யூசிங் கோபைலட் ஃபார் பவர் பிஐ இப்படின்னு சில மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கோ பேக் போங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் மாடியூல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரிப்பேர் டேட்டா ஃபார் அனாலிசிஸ் வித் பவர் பிஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி கெட் டேட்டா இன் பவர் பிஐ,
க்ளீன், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் டேட்டா இன் பவர் பிஐ இப்படின்னு 2 மாடியூல் இருக்கும். ஒரு மாடியூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாடியூலில் லேர்னிங் பாத் இருக்கும். லேர்னிங் பாத்துன்றது டாபிக்ஸ் இருக்கும். 6 டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த டாபிக்ஸ்குள்ள சில மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடியூல்ஸ்குள்ள சில யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாபிக்ஸ்க்கு அப்புறம் மாடியூல்ஸ்குள்ள யூனிட்ஸ். அந்த யூனிட்ஸை நாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம்னா ஒரு மாடியூலில் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஒரு டாப்பிக்கில் எத்தனை மாடியூல் இருக்கோ அந்த டாபிக் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா அந்த டாபிக் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது? 6 டாபிக். அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கான டோட்டல் ஹவர்ஸ், இதை முடிக்கிறதுக்கான டோட்டல் டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாடியூலை பாருங்கள் 1 hour 23 minutes, அதாவது 1.5 hours அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது 3 hours 47 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு 4 hours வச்சுக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம். அடுத்தது 7 hours 56 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம். ஏற்கனவே ஒரு 5.5 மணி நேரம், இதில் ஒரு 8 மணி நேரம், 13.5 மணி நேரம். அடுத்தது ஒரு 7 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம். அடுத்தது ஒரு மேனேஜ் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் டேட்டா செட், அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 hours அவ்வளோதான் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 hours நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா கூட 2 வாரங்கள், அதாவது 12 நாட்களில் நீங்கள் முடிச்சிட முடியும். மேக்ஸிமம் டு த கோர் நீங்கள் ஒரு 2 weeksல இந்த பவர் பிஐன்ற கோர்ஸை செல்ஃப் லேர்னாக நீங்கள் பண்ணிக்க முடியும். சரி, இந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம், இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தால் ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம் அப்படின்றதுல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 questions வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பவர் பிஐ குளோபலைஸ்டு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அந்த எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத மாடல் கொஷின்ஸ் மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. அதான் ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம் PL300 அப்படின்றது. இந்த PL300 சர்டிஃபிகேஷன் நம்ம முடித்தா நமக்கான போஸ்டிங் என்ன, அந்த சர்டிஃபிகேஷன் பேர் என்ன, அது அங்கே கொடுத்துருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட் அசோசியேட் அப்படின்றது தான் அந்த சர்டிஃபிகேஷனோட பேர். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் டெமோ, அதாவது எக்ஸாம் சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாண்ட்பாக்ஸ் அப்படின்றது என்னன்னா, எக்ஸாமுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் உள்ள நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க போறீங்கன்ற மாதிரி ரூல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை படிச்சிங்கன்னா, கேப்சரிங் ஆர் ப்ரொவைடிங் ஆக்சஸ் இன் எனி ஃபார்ம் ஆஃப் இன் எனி ஃபார்ம் ஆர் பை மீன்ஸ் எனி எக்ஸாம் கண்டென்ட் ஆர் எக்ஸாம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எக்ஸாமில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே கேப்சர் பண்ணப்படுது. அதாவது நீங்கள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா தான் நீங்கள் எழுதுவீங்க. எங்கே போய் எழுதுவீங்க அப்படின்னா, பியர்சன் அப்படின்ற ஒரு சென்டர் இருக்கும். ஒவ்வொரு நகரங்கள்லையும் பியர்சன் அப்படின்ற ஒரு சென்டர் இருக்கும். அந்த எக்ஸாம் அந்த சென்டரில் போய் தான் எழுதணும். அது நாம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், முன்பதிவு செய்யணும். அது எப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் உள்ளே இருக்கும்போது நாம் நம்மளுடைய ஐடி கார்டு கொண்டு போகணும். ஐடி கார்டு அப்படின்றது அது நம்மளுடைய ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம். ஒரு நம்மளுடைய ஐடென்டிட்டிக்காக, அதாவது கவர்மெண்ட் அங்கீகரித்த ஒரு ஐடி கார்டை நாம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் ஒரு தடவை மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். அதுக்கான பார்த்து தான் நம்ம ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட் அப்படின்றத முதல்ல பார்க்குறோம். அடுத்தது எக்ஸாம் சாண்ட்பாக்ஸ். எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு முதல்லையே அங்கே போய் பார்க்காம இங்கேயே எப்படி இருக்கும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத இங்கேயே சொல்லியிருப்பாங்க. மூணாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வீடியோஸ். நீங்கள் கண்டென்ட் வைஸாக எல்லாமே ரெடி ஆகிட்டீங்க, எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்றதும் தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நீங்கள் லேர்னிங் பார்த்து கம்ப்ளீட்டாக படித்தும் வச்சுருப்பீங்க. இப்போ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஓவர் வியூவாக என்னென்ன டாபிக்ஸ் முக்கியம், என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன பர்சன்டேஜில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டைப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வீடியோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் PL300 ப்ரெப் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வாட்ச் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது நிறைய வீடியோஸை உங்களுக்கு வந்து தருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் see many வீடியோஸ். இதை நீங்கள் யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதெல்லாம் மைக்ரோசாஃப்டோடைய அங்கீகரிக்கப்பட்ட இணையதளத்தில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு எங்கேயுமே இதை நீங்கள் பார்க்க வேண்டாம். PL300 அப்படின்ற எக்ஸாம், அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட் அசோசியேட்
அப்படின்ற எக்ஸாம் எழுதுறதுக்கு சரியான ஒரு இணையதளம், ஃப்ரீ லேர்னிங். ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் நாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஷெட்யூல் எக்ஸாம் அப்படின்றத அடுத்த கேட்டகரியில் பாருங்கள். பியர்சன் வியூ அப்படின்றது தான் அந்த சென்டர்ஸோடைய நேம். இந்த பியர்சன் வியூஸ் அப்படின்றது சென்னையில் நிறைய இடங்கள்ல இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, முக்கிய நகரங்களில் இருக்குது. சிட்டிஸில் நீங்கள் எங்கேயும் உலகளாவிய எல்லா இடங்கள்லையுமே, குளோபலைஸ்டாக எல்லா இடங்கள்லையுமே இந்த பியர்சன் வியூ அப்படின்ற இடம் வந்து இருக்கும். நீங்கள் உங்களுடைய சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் சரௌண்டிங்கில் என்னென்ன பியர்சன் வியூஸ் எல்லாம் இருக்குது, அந்த சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அதிலே காட்டுவாங்க. ஸோ இது ஷெட்யூல் அப்படின்ற எக்ஸாமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சரி. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. தட் இஸ் $165 அப்படின்றது தான், அதாவது $US அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய ரேட்டுக்கு எவ்வளவு, இந்தியாவுடைய ரேட்டுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போது இந்தியா அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடைய ரேட் 4865. இது நாம் யாருக்கு பே பண்ணுறோன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு பே பண்ணுறோம். ஸோ இந்த இதில் இன்டர்மீடியேட்டில் எந்த புரோக்கர்ஸும் இல்லை, எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை. நம்ம சர்டிஃபிகேஷன் வேணும்னா ஒரு 4000, ஐ மீன் அரௌண்ட் 5000 நம்ம பே பண்ணாலே போதும். இது ஒரு குளோபலைஸ்டு சர்டிஃபிகேட். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அடுத்தது எக்ஸாமும் எழுதிட்டீங்க. எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அதாவது 1000 மார்க்ஸுக்கு நாம் எழுதுவோம். கிட்டத்தட்ட 45 to 55 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 45 to 50 கொஷின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் ஸ்பாட்லேயே உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சு சப்மிட்னு கொடுக்கும்போதே உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். 1000க்கு நீங்கள் 700க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாஸ், 699 எடுத்தாலும் ஃபெயில். என்னடா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து நாம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, பவர் பிஐ மூலமாக நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போகணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட, ரெண்டாவது எனக்கு கோடிங் வேண்டாம், நோ கோட் ஜாப் பட் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் இந்த பவர் பிஐ அப்படின்றது ஒரு சரியான ஒரு கோர்ஸ். இது வெளியே நிறைய இடங்களில் ப்ரொவைட் பண்ணாலும் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் லேர்னிங் பாத் மூலமாக போகிறது தான் சரியான ஒரு வழியாக இருக்கும். அதுதான் சிறந்த வழியாகவும் இருக்கும் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கொள்கிறோம். கடைசியாக சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறோம். பவர் பிஐ அப்படின்றது மவுண்டைன் ஆஃப் டேட்டா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எடுத்து அதை யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக மாற்றுறதுக்கான வழிகள் தான் இந்த 4 வழிகள். இதெல்லாம் ப்ரிப்பேர் த டேட்டா, மாடல் த டேட்டா, விஷுவலைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா, அப்புறம் மேனேஜ் த டேட்டா. இந்த 4 விஷயம்தான். இது ஒரு டேட்டா எப்படி இன்ஃபர்மேஷனாக மாறுது, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாறுது, எப்படி பல துறைகளில் பயன்படுது அப்படின்றதுக்கு இந்த 4 முக்கியமான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஒரு டேட்டா அனலிஸ்ட் கம்பெனியிலேருந்து பண்ணுவார். அதை தான் நாம் இங்கே படிக்க போகிறோம். இதுதான் பவர் பிஐ படிப்பதற்கான நோக்கம். நீங்கள் ஒரு பிஇ கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லை பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், பிபிஏவாக இருக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பவர் பிஐ அப்படின்றது ஒரு சூட்டபிளான ஒரு கோர்ஸ். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுலேருந்து வரக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ எம்ப்ளாயீஸுக்கோ ஈஸியாக இருக்கும். அதாவது அவங்க ரொம்ப ஈஸியாக படிச்சிருவாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு பெரும் சுமையாக இருக்காது, இலகுவான ஒரு கோர்ஸ் தான். சாஃப்ட்வேர் துறையில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டூல், பவர் பிஐன்ற இந்த டூலை படிங்க, சர்டிஃபிகேஷனை வாங்குங்க. ஒரு நல்ல பொசிஷனில், நல்ல ஒரு கம்பெனியில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது இன்னைக்கு நாம் பரவலாக பார்க்க முடியக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. இது போன்ற கல்வி சார்ந்த விஷயங்களை, விழிப்புணர்வுகளை தொடர்ந்து பெற கல்வி சிந்தனைகள் என்ற இந்த நிகழ்ச்சியோடு தொடர்பில் இருங்கள். மேலும் அதிகமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவர் அணியை பற்றி தெரிந்து கொள்ள, இன்னும் அதிகமாக கல்வி சார்ந்த விழிப்புணர்வுகள் மற்றும் வீடியோக்களை அறிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவையும் விசிட் பண்ணுங்க. இன்னும் அதிகமான புது தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.